ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சத்தான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை தொக்கு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதை நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகா. நான் 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு. இது ஏன் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தா அது தீஞ்சிரும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துறத ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதில் கால்சியம், அயன், விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். இதை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வறுத்து வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச முருங்கைக்கீரையை ஒரு பாத்திரத்தை ஷிஃப்ட் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், ஹீமோகுளோபின் அளவும் அதிகமாகும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பொடி கூட நம்ம ஆற வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து அதையுமே அதில் ஊற்றி அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டால் சுவையான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.